ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. சரியா? ஸோ ஒன்று வந்து நம்மளோட பேட்ச் அப்டேட் பற்றினது. ஸோ அண்ட் இன்னொன்று நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றினது. சரியா? ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியா? ஸோ நம்ம வீடியோஸை பார்க்குற 50%க்கு மேலே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரியா? ஸோ அதோட சேர்த்து இந்த வீடியோவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸும் இதை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நீங்க ஏன் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 வந்து இருக்குமா இருக்காதா, இப்போலேருந்து படிச்சா ஏன் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். சரியா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமே வராது. இந்த ஒரு வீடியோவை நீங்க தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த குரூப் 4 வந்து வருமா வராதா இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸே வந்து வராது. சரியா? ஏன் படிக்கணும், இப்போலேருந்து ஏன் படிக்கணும், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் பதில் சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டெஸ்ட் பேட்சுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம லாஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். சரியா? சண்டே 24, அதாவது போன மந்த் 24 ஆகஸ்ட் சண்டே அன்னைக்கு நம்மளோட பழைய ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம். 100 ருபீஸ்ன்னு சொல்லி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டே, சரியா, 26 ஆகஸ்ட் அப்போ வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? போட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் டேட் வந்து 31 ஆகஸ்ட் நேற்று வந்து சொல்லியிருந்தோம். சண்டே வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து செப்டம்பர் 1, ஓகேவா, மண்டே இன்னிலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நேற்று நம்ம ஷெட்யூலும் கொடுத்துட்டோம். ஸோ கிளாஸஸும் வந்து எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு, சார் நம்ம இப்போயே வந்து ஜாயின் பண்ணலாமா, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. நிறைய பேர் மெசேஜும் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து 7ஆம் தேதி வரைக்கும், சரியா, நம்ம செப்டம்பர் 7 நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, செப்டம்பர் 7 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, உங்களால் வந்து பேமெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேமெண்ட் வந்து ஃபினான்ஷியலாக வந்து சரியில்லை அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணால் கூட போதும். சரியா? நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சார் இல்லை சார் இந்த மாதிரி எங்களால் இப்போதைக்கு பேமெண்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு வந்து சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிங்க. இந்த 1 மந்த்துக்குள்ளே செப்டம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 100 ருபீஸ் வந்து பே பண்ணிடுங்க. சரியா? ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரியா? நீங்கள் வந்து நல்லபடியாக படித்தா வந்து போதும். ஓகேவா? ஸோ வந்து தயவு செஞ்சு இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இந்த பேட்ச் வந்து நம்ம முக்கியமாக வந்து கொண்டு போகிறதே யாருனாலலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி படிக்க முடியாதோ, யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்காங்களோ, அவங்களால வெளியில் போய் படிக்க முடியாது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, வருமானம் கம்மியாக இருக்கும், கிராமத்தில் இருப்பாங்க, வீட்டில் வந்து நிறையா கடன் பிரச்சனைகள் இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு பேட்ச் தான் நம்ம இது வந்து நம்ம ஆரம்பித்தோம். சரியா? அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் கிடைக்கலையோ அவங்களுக்கு கொண்டு போய் இதை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதான் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? ஸோ அதனால இங்கே பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேட்டரே வந்து கிடையாது. சரியா? நான் அதான் வந்து ஃபர்ஸ்ட்டும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், பேமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மேட்டர் வந்து கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் உண்மையிலே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார், நான் உண்மையிலே வந்து நான் நல்லபடியாக வந்து படிக்கணும் சார், எனக்கு வந்து நான் அச்சீவ் பண்ணணும் சார், கவர்மெண்ட் வேலைக்கு வந்து நான் போகணும் சார் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுறோம். சரியா? ஏற்கனவே வந்து நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பட் அவங்களால பே பண்ண முடியல. ஓகேவா? ஒரு சில சூழ்நிலைகள் சொல்கிறாங்க. சரி, இருந்த பரவாயில்ல. இப்போ யாருமே கல்வி இந்த எஜுகேஷனில் போய் யாருமே வந்து பொய் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ பொய் சொல்லி இந்த 100 ரூபாயை வச்சு அவங்களும் கோடீஸ்வரராக போகிறது கிடையாது, நானும் கோடீஸ்வரராக போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இங்கே என்ன வந்து இங்கே 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 என்ன வேல்யூ அப்படிங்கிறதா முக்கியம், இங்கே என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதா முக்கியம். இங்கே நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்குறோம். சரியா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக செல் பண்ணுறதுக்கு இங்கே வரல, வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரல. சரியா? இந்த அறிவை, இந்த நாலேஜை நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு போய் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால
உங்களுக்கு இன்னுமே வந்து டைம் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். WhatsAppல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ப்பா உங்கள்ட்ட மெசேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஏன்னா இந்த பக்கம் பேட்ச் ஒர்க்கும் எங்களுக்கு போய்க்கிட்டு இருக்கு. நான் நெறைய விஷயங்கள் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நெறைய விஷயங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்குப்பா. ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பா பண்ணிர்றேன். சரியா? கொஞ்சம் மட்டும் எனக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்து வந்துரும். ஸோ அதுவரைக்கும் மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? சரி ஓகேப்பா. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சா, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி செப்டம்பர் 7 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணக்கூடாது சார் அப்படின்னா, உங்களுக்கு ஷெட்யூல் வந்து தள்ளி போயிரும். இப்போ நீங்க செப்டம்பர் 7 ஜாயின் பண்றீங்கனாலே, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல் 2மே வந்து வந்துரும். சரியா? அப்ப நீங்க வந்து கொஞ்சம் அத வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க படிச்சுக்கிட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் ப்ரீ பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஏற்கனவே படிச்சுட்டாங்க. அப்ப அவங்க வந்து இப்ப ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். சரியா? அத நல்லா முடிவு பண்ணிட்டு, அத நல்லா உறுதியாயிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அதுல எதுவும் டவுட் இருக்கு, முடியுமா முடியலன்னு தெரியலனாலும் என்ட்ட கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேவா? சரிப்பா. இப்ப நம்ம ஒரு நிமிஷம். சரி ஓகேப்பா. இப்ப நம்ம 2026ல குரூப் 4 இருக்குமா? இருக்காதா சார்? இது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது? ஆ எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இன்னுமே இருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் பேட்ச் போட்டு, நம்ம எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து ஷெட்யூல் குடுத்து, படிங்கப்பா எல்லாம் எக்ஸாம்லாம் வந்துரும் அப்படின்னு சொன்னாலுமே, இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து, சார் 2026ல எலக்ஷன் வரனால குரூப் 4 வந்து தள்ளி போயிரும். 2027ல தான் வருமோ? அப்படின்னு வந்து நெறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட் இருக்கு. அதாவது என்னன்னாப்பா, நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இப்ப நான் ஆல்ரெடி வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அ இப்ப லேடீஸ் இது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நெறைய பேர் பார்ப்பீங்க. இப்ப ஜென்ஸா இருந்தாலுமே வீட்ல அம்மா வந்து சமைப்பாங்க இல்லையா? ஸோ வீட்ல வந்து யாரோ ஒரு ஆள் வந்து சமைப்பாங்க. ஸோ அவங்க எப்படின்னா, இப்ப காலையில நம்ம எத்தன மணிக்கு சாப்பிடுவோம்? ஒரு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள சாப்பிடுவோம். சரியா? இல்ல 8 மணிக்கு சாப்பிடுறவங்க இருக்கலாம். ரைட் ஓகே. ஏதோ ஒரு டைம்ல சாப்பிடுவோம். அடுத்து நம்ம எப்ப சாப்பிடுவோம்? அடுத்து நம்மளுக்கு எப்ப பசி வரும்? மதியம் 1 மணியோ, 2 மணியோ, 3 மணியோ, 12 மணியோ. ஸோ இந்த டைம்ல தான் பசி வரும். சரியா? நீங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்ப மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பிப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து எப்ப பசி வரும்? மத்தியானம் 2 மணிக்கு வரும். ஆனா நீங்க எப்ப சமைக்க ஆரம்பிக்கிறீங்க? காலையில திரும்ப 11 மணி, 12 மணிக்கெல்லாம் நீங்க சமைக்க ஆரம்பிச்சுருவீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லவா? நெறைய பேர் வந்து காலையிலேயே சமைச்சுருவாங்க. நெறைய பேர் வீட்ல வந்து ஆஃபீஸ் போறவங்க இருப்பாங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்க போறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு வச்சுருவாங்க. எப்ப பசிக்கிறதுக்கு? மத்தியானம் 2 மணிக்கு பசிக்கிறதுக்கு. மத்தியானம் 2 மணிக்கு உங்களுக்கு பசிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க காலையில 6 மணிக்கு சமைக்கிறீங்க? பசிச்சதுக்கு அப்புறம் நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியது தானே! எதுக்காக நீங்க வந்து காலையிலேயே சமைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு உங்களுக்கு யார்ட்டயாவது பதில் இருக்கா? அதே தான் இங்கேயும். புரியுதா? எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மனால படிக்க முடியாது. முன்னாடியே நம்ம அத தயார் பண்ணி வச்சிருந்தா தான், அது வரம்போது நம்ம அத பயன்படுத்திக்க முடியும். சரியா? எப்பயுமே நான் வந்ததுக்கு அப்புறம் நான் தயாராகுறேன். நடந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்கிற கண்ணோட்டத்த முதல்ல விடுங்க. நடக்காம இருக்கு. நடக்கும்போது நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும். ஒரு டைம் நடக்க தான் போது. அப்படி நடந்துச்சுன்னா, நம்ம எப்படி தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்பவே நீங்க வந்து ரெடி ஆயிக்கிறணும். புரியுதா? எப்பயுமே அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்க கூடாது. நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு தாட் வந்து இருக்கு. சார் வந்து எப்படின்னா, இப்பவே இருந்தே எதுக்கு சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? இப்பலேருந்தே எதுக்கு சார் படிக்கணும்? நோட்டிஃபிகேஷன் வரட்டும், ஆனுவல் பிளானர் வரட்டும். நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் வருமான்னே தெரியல சார். அப்புறம் எதுக்கு சார் நம்ம படிக்கணும்? ஓகேவா? இந்த மாதிரி நெறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. சரியா? நெறைய பேர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. சார் இது எதுக்கு சார் நம்ம இவ்வளோ அவசரமா ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கே சார், அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க முந்திக்கணுமோ, அங்கே வந்து முந்திக்கணும். சரியா? உறுதியா நெக்ஸ்ட் இயர் வந்து 2026ல குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு உறுதியா கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு. சரியா? அத நான் சொல்றதுக்கு முன்னாடி, அது எப்படி அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். சரியா? என்னன்னா, நிலால முதல்ல கால் வச்சது யாரு? எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? நல்லா படிச்சவங்க, நல்லா படிக்காதவங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்தவங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்தவங்க, உங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? அப்போ என்ன பதில்?
நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் பதில். கரெக்ட்டா? நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலால முதல்ல கால் வச்சது அப்படிங்கிறது தான் உங்களுடைய பதில். கரெக்ட்டா? ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. ஸோ சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஸ்பேஸ் ஷிப் போச்சு இல்லையா? இங்கேருந்து அந்த நிலாவுக்கு முதல்ல வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப், ஒரு ராக்கெட் போச்சு இல்லையா? ஸோ அதில போனதுல நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு கோ பைலட் தான். அவரு மெயின் பைலட் கிடையாது. மெயின் பைலட் யார் தெரியுமா? எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் தான் மெயின் பைலட். ஓகேவா? நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு கோ பைலட் தான். எல்லா ஸ்பேஸ் ஷிப்பும் இப்படி போகும்போது அங்கே இந்த மெயின் பைலட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து இறங்குவாங்க. அவங்க தான் எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து செய்வாங்க. சரியா? அப்புறம் எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஃபர்ஸ்ட் கால் வச்சாரு அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இத்தனைக்கும் எட்வின் சி ஆல்ட்ரினுக்கு கிட்டத்தட்ட 15-20 வருஷங்கள் வந்து அந்த குளோப்ல வந்து அந்த அந்த செட்டப்ல, அதாவது இப்போ வந்து மூன் வாக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் அவரை. அதாவது அந்த மூன் வந்து ஆர்டிஃபிஷியலா செட் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய நாசா, இங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லலாம் வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து அந்த குளோப்குள்ள பறக்கிற மாதிரி, அந்த ஆக்சிஜன் இல்லாம பறக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு செட்டப்பா வச்சிருப்பாங்க. இங்க இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களை அங்கேயே அனுப்புவாங்க. ஓகேவா? அந்த கிராவிட்டி இல்லாம நம்ம பறக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல எட்வின் வந்து எடுத்திருக்காப்ல. ஓகேவா? அப்புறம் ஏன் அவரோட பேர் வரல அப்படின்னா, ஸ்பேஸ் ஷிப் இங்கேருந்து போய் இறங்குது. போய் இறங்கினோன்னா இதை எட்வினே வந்து எழுதியிருக்காருப்பா. எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படிங்கிறவரே அவரோட புக்லேயே வந்து எழுதியிருக்காரு. இங்கேருந்து ஸ்பேஸ் ஷிப் வந்து போய் இறங்குது. போய் இறங்கினோன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகுது. 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. எட்வின் சி ஆல்ட்ரினும் நிற்கிறாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கீழ இருந்து கமெண்ட் போகுது. கீழே இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து, நாசால இருந்து மேலே அங்கே வந்து கமெண்ட் போகுது. நவ் த பைலட் ஷால் பாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா இப்போ பைலட் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எட்வின் வந்து பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. ஓகேவா? யோசிக்கிறதுக்கு ஒரு 3ல இருந்து 5 செகண்ட் டைம் எடுத்துக்கிறாரு. ஏன் யோசிக்கிறாருன்னா, இவ்வளோ நாளா ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள்ல அவர் வந்து பழகிட்டாரு. அது வந்து எப்படி சொல்றது? நீங்க என்னதான் அந்த ஆர்டிஃபிஷியல்ல த்ரில்லிங்கான விஷயம் இருந்தாலும், உங்களுக்கு சேஃப்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க கீழ விழுந்தா அடிபடாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சேஃப்டி அங்க பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்போட தான் நீங்க அந்த பயிற்சி எடுத்திருப்பீங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இது ரியல். இது உண்மையிலேயே நிலா. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? வந்து கொல கொலன்னு இருக்குமா? தண்ணி மாரி இருக்குமா? நம்ம மாட்டுக்கு உள்ள வச்சோன கால வச்சோனே நம்மள உள்ள இழுத்துருமா? இல்ல கேஸ் மாரி இருக்குமா? இல்ல எரிச்சிருமா நம்மள சூட்ல? இப்படி பல கேள்விகள் அவர் மனசுக்குள்ள ஓடுது. 3ல இருந்து 5 செகண்ட் வந்து யோசிக்கிறார். ஓகேவா? அந்த 5 செகண்ட் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 5 செகண்ட் முடியுது. அவர் யோசிக்கிறாரு. அந்த டயத்துல அடுத்த கமெண்ட் கீழ இருந்து அங்கே போயிருச்சு. என்னன்னா, நவ் த கோ பைலட் ஷால் பாஸ். இப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால வச்சிட்டாரு. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். எங்க முந்தணுமோ அங்க நீங்க முந்திக்கணும். அன்னைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த காலை எடுத்து வைக்காம, இல்ல பைலட் தானே ஃபர்ஸ்ட் இறங்கணும், நம்ம அப்புறம் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு நின்று இருந்தால், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்து நின்று இருந்தால், இன்னைக்கு வரலாறுல இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேத்துக்கு நம்மளுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஆள் யாருன்னே தெரியாம போயிருக்கும். இவ்வளோ ஏன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே இங்க பல பேருக்கு தெரியும். புரியுதா? அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட அவர் போயிருக்காரு. அவர் தான் பைலட்டுங்கிறதும் நான் இப்ப இந்த கதைய சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சாரு? ஏன்னா அவர் துணிச்சலானவரு. அவரு ஆழ்கடல் நீச்சல் பழகுனவரு. அவர் மெரைன்ல ட்ரெய்னிங் ஆனவரு. புரியுதா? ஆழ்கடல் நீச்சல் அப்படிங்கிறது வந்து நீங்க என்னமோ சேஃப்டி ஷூட்லாம் போட்டு பண்ற விஷயங்கள் கிடையாது. புரியுதா? கடலோட ஆழத்துக்கு போயிட்டு வரவரு. அப்ப அவர் வந்து அவரோட அவரோட எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? டேய், கடலோட ஆழத்தையே பார்த்த வேணாம். இது என்ன அவ்வளோ ஆழமா இருந்துற போது? புரியுதா? இப்படிதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். புரியுதா? ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா படிங்க. அது என்னங்கிறத படிங்க. தியரிட்டிக்கலா மட்டும் இருக்காதீங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டடா மட்டும் இருக்காதீங்க. வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ மட்டும் நீங்க வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராக்டிகலா படிங்க. அனலைஸ் பண்ணி படிங்க. ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிங்க. காந்திய தெரியுது எல்லாத்துக்கும். அம்பேத்கர தெரியுது எல்லாத்துக்கும். பெரியார தெரியுது எல்லாத்துக்கும். ஏன் தெரியுது? ஏன் படிக்கிறோம்? காந்திய ஏன் படிக்கிறோம்? அம்பேத்கர ஏன் படிக்கிறோம்? தெரிஞ்சு படிங்க. வேலுநாச்சியார பத்தி ஏன் படிக்கிறோம்? எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு படிங்க. பாலிட்டி ஏன் படிக்கிறோம்? ஹிஸ்டரி ஏன் படிக்கிறோம்? என்னதான்டா அந்த பாலிட்டி? என்னதான்டா? இவ்வளவுதான்டா பாலிட்டி. அப்படி படிங்க. சும்மா இந்த லெசன் படிக்கிறோம். சும்மா படிக்கிறோங்கிறதுக்காக படிக்கக்கூடாதுங்க. சிலபஸ்ல வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கக்கூடாது. ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு நம்ம படிக்கணும். புரியுதா? காந்தி காந்தி இருக்காங்க பாத்தீங்களா? மகாத்மா காந்தி அவர்கள் இருக்காருல்ல, ஆரம்ப காலத்துல கோட் சூட்டு, ஷூவு, தொப்பி இப்படிதான் அவரோட உடை வந்து இருக்கும். ஆனா பின்னாட்கள்ல அவர் வெறும் வந்து ஒரு வேட்டியும் ஒரு துண்டோடயும் வந்து இருந்தாரு. ஏன் தெரியுமா? அப்படி அவர் மாறினதுக்கு எந்த ஊர் காரணம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இதே மதுரை தான் வந்து காரணம்.
இதே மதுரைக்கு அவர் ஒரு முறை வரும்போது தான் இங்க மக்கள் வந்து வெறும் வந்து வேட்டியையும் கோமணத்தையும் வெறும் துண்டை மட்டும் போட்டுட்டு வேலை செய்யறதா பாக்குறாரு. அப்போ மக்கள் ஆடைகள் இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம மட்டும் இவ்வளவு துணிகளை ஏன் உடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் அந்த ஒரு சேஞ்சுக்கே வந்தாரு. புரியுதா? இப்படி ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம மதுரையில வந்து நடந்திருக்கு. இது எத்தனை பேத்துக்கு இங்க தெரியும்? மகாத்மா காந்தி அப்படின்னாலே தேசத்தந்தை அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம ஊர்ல ஒரு நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. யாரையுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த படிக்கும்போது, கல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவ குடுக்குங்க. கல்வி அப்படிங்கிறது உங்கள உங்கள வந்து ஒரு சிறந்தவரா வந்து மாத்தும். நீங்க வந்து வெறும் எக்ஸாம்க்காக மட்டும் படிக்காதீங்க. எக்ஸாம் ஓரியன்டடா மட்டும் படிக்காதீங்க. அம்பேத்கர பத்தி படிக்கிறோம். சரியா? எல்லாருமே நீங்க பாருங்க, காந்தி, நேரு அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் காந்தி வெறும் துண்டு, வேட்டியோட இருப்பாரு. நேரு இவங்கலாம் பாத்தீங்கன்னா, கதர் துணி. சும்மா ஒரு ஜிப்பா மாரி போட்டிருப்பாங்க. ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. ஆனா அம்பேத்கர் மட்டும் அந்த காலத்திலேயே கோட் சூட் போட்டிருந்தாரு. ஏன் போட்டிருந்தாரு? தாழ்த்தப்பட்டவருக்காக போராடினவர் தானே அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதினவர் தானே அம்பேத்கர். அவர் ஏன் கோட் சூட் போட்டிருக்காரு? நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இருந்தவரு, அதனால அவர் அப்படி போட்டிருக்காரு அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தவர் அம்பேத்கர். தெரியுமா? ஆடையே போடக்கூடாது அப்படிங்கிற சமூகத்துல பிறந்தவர் அம்பேத்கர். மேலாடை அணியக்கூடாது. ஆடை அணிஞ்சா வந்து அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய குற்றமாவும், மிகப்பெரிய தண்டனைகளும் கொடுக்கப்பட்ட காலம் அது. புரியுதா? ஸோ அப்படி இருந்த காலத்துல என் சமூகமா ஆடை அணியக்கூடாது. நான் படிச்சு நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி கல்விய ஒரு ஆயுதமா எடுத்து, கல்விய வந்து படிச்சு, அவ்வளவு தூரம் அத நேசிச்சு, அத படிச்சு, அவரோட சமூகத்திலேயே கோட் சூட் போட்டு, என்னைய ஒரு துணி போடக்கூடாதுன்னு சொல்றியா? நான் கோட் சூட்டே போடுறேன். அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாதிச்சு காமிச்சாரு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள பத்தி படிக்கும்போதும், ஒவ்வொரு பாடத்த நீங்க படிக்கும்போதும், ஒவ்வொரு விஷயத்த படிக்கும்போதும், ஏன் படிக்கிறோங்கிறத தெரிஞ்சு ஆழமா படிங்க. டெப்த்தா படிங்க. அதுதான் இங்க முக்கியம் சார். வாரத்துக்கு 2 பாடம் குடுத்துருக்கீங்க சார். என்னால படிக்க முடியல சார். ஒரு ஒரு பாடம் தான் சார் படிச்சேன். ஆனா அந்த ஒரு பாடத்துல நீங்க 1000 கேள்வி கூட கேளுங்க சார். 1000 கேள்வி நான் பதில் சொல்லுவேன் சார். அதுதான் பிரிப்பரேஷன். சார் நான் 2 பாடம் படிச்சுட்டேன் சார். ஆனா கொஸ்டின் பேப்பர் குடுங்க எழுதிருவேன்னு நெனைக்கிறேன் சார். ஒரு 80% படிச்சிருப்பேன் சார். ஒரு 70% படிச்சிருப்பேன் சார். அது இல்ல பிரிப்பரேஷன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க முக்கியம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்னா, நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க படிக்கவே முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு படிங்க. ஏன் படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? திருக்குறள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான நூல். வெறும் எக்ஸாமுக்கான கண்ணோட்டத்துல, வெறும் கொஸ்டினுக்கான கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. திருக்குறள படிக்கும்போது, ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்கும்போது, என்ன சொல்லியிருக்காங்க? ஓ! இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க. இத படிக்கணும். படிச்சா தான் மார்க் வரும். இத படிச்சா தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அப்படி படிக்காதீங்க. அப்படி படிச்சீங்கன்னா, உங்களால கிளியர் பண்ணவே முடியாது. புரியுதா? இதுலருந்து நம்ம என்னவோ தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு பாடத்த இப்ப நம்ம படிக்கும்போது, இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதுலருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட படிங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சா தானே நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதனால உறுதியோட படிங்க. ஆழமா படிங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதுதான் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு. சரியா? எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஓகேவா? ஸோ 2000த்துல இருந்து 2000வது வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் 5 தடவ எலக்ஷன் நடந்திருக்கு. சரியா? இதுதான் நீங்க காரணமா சொல்றீங்க. எலக்ஷன தானே நீங்க காரணமா சொல்றீங்க. எலக்ஷன் வரனால எக்ஸாம் தள்ளி போகும் சார். எலக்ஷன் தானே காரணமா சொல்றீங்க. 5 தடவ எலக்ஷன் நடந்திருக்கு. 2000த்துல இருந்து இப்ப 2026 வரைக்கும் 5 தடவ 2025 வரைக்கும் 5 தடவ எலக்ஷன் நடந்திருக்கு. சரியா? இந்த 5 தடவ நடந்த எலக்ஷன்ல 4 தடவ குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. எலக்ஷன் நடந்த அதே வருஷம் 4 தடவ குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான டேட்டாவ கூட நான் நம்மளோட சேனல்ல வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். 4 தடவ குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேவா? கடைசியா கடைசியா 2021ல நடந்த எலக்ஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்கல. ஓகேவா? 2022ல நம்மளுக்கு குரூப் 4 நடந்துச்சு. சரியா? ஸோ அது எதுக்காகனா 2019 நம்மளுக்கு கோவிட். சரியா? அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொரோனால எதுவுமே நடக்கல. கொரோனால எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. யுபிஎஸ்சியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறபோது அது அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இத வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. சரியா? அதுக்கு முன்னாடி 4 தடவ எலக்ஷன் நடந்தப்பயும் எக்ஸாம் வந்து அந்த வருஷத்திலேயே வந்து நடந்தது. சரியா? அதனால கம்பல்சரியா போன குரூப் 4 நம்மளுக்கு ஜூலை மந்த் இருந்துச்சு. அதுக்கு முந்தின குரூப் 4 ஜூன் மந்த் இருந்துச்சு. வரப்போற குரூப் 4 கண்டிப்பா ஜூன், ஜூலை தவறி போனா செப்டம்பர், ஆகஸ்ட்ல கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாம் இருக்கும். இன்னும் உங்களுக்கு 10ல இருந்து 12 மாதங்கள் தான் கையில இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு இன்னும் வந்து எனக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்போதைக்கு எக்ஸாம் வராது. அடுத்த வருஷம் வராது. எக்ஸாம் தள்ளி போகும். எலக்ஷன் வருது. இதெல்லாம் சொல்லி காரணம் காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காம புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. யார் முந்துறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்க. புரியுதா? இங்க நீங்க வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்களா? இல்ல எட்வின் சி ஆல்ட்ரினா இருக்க போறீங்களாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
புரியுதா? அத முடிவு பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு தெளிவான ஐடியா இருக்கணும். புரியுதா? சப்ஜெக்ட்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். சப்ஜெக்ட்ட நீங்க ஆழமா போய் படிச்சிருக்கணும். புரியுதா? அப்பனா தான் உங்களால எக்ஸாம ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட, முழு தைரியத்தோட உங்களால எழுத முடியும். நீங்க அப்படி எழுதுனா மட்டும் தான், இந்த காலத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல குரூப் 4ல டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்கக்கூடிய இந்த மாரி ஒரு பேட்டர்ன் டயத்துல உங்கனால சக்சஸ் பண்ணி அடிச்சு வர முடியும். ஓகேவா? அத ஓவர் கம் பண்ண முடியும். அதனால எஃபோர்ட் போடணும்னு ஆயிருச்சு. படிக்கணும்னு ஆயிருச்சு. கன்ஃபார்மா குரூப் 4 போகணும்னு ஆயிருச்சு. முழுசா போடுங்க. இந்த அரைகுறையா போடுறது, பாதி போடுறது, நாள் போடுறது, 2ஆம் நாள் விடுறது, 1 வாரம் போடுறது, அடுத்த வாரம் விடுறது, இந்த பேச்சே இல்ல. புரியுதா? புடிச்ச புடி தான். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ எல்லாரும் வந்து ரெடியா இருங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.